கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையிலே எழும்பி உட்கார்ந்து எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, எனக்கு வேலை செய்கிற இடத்துல எனக்கு நீதி கிடைக்கல, குடும்பத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கல என்றெல்லாம் சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படிக்கு ஒரு மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவேன். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் நீதி உன் நியாயம், இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு நீதி கிடைக்கல, உனக்கு நியாயம் கிடைக்கல. சிலர் சொல்லுவாங்க, இது எந்த ஒரு நியாயம்னே எனக்கு தெரியலை, இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க, எனக்குன்னு உள்ளதை என்கிட்டேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு துரத்தி விட்டாங்க, இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியலை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படிக்கு இந்த வசனம் சொல்கிறார். உன் நீதியை வெளிச்சத்தை போல். அப்படின்னா உன்னுடைய நீதி இன்னைக்கு இருட்டறையில் தான் கிடக்கு. நீ இருட்டறையில் நீதி கிடைக்கலன்னு சொல்லி அழுதுட்டுருக்கிற, இனி அந்த நீதி வெளிச்சத்தை போல வெளியே வரும். சிலர் சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்து தான் ஆகணும், வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். அதுதான் இந்த வசனம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகும், அன்னைக்கு தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்களை குற்றப்படுத்தினதுனாலேயோ உங்கள் பேரில் இல்லாத பழியை சுமத்தினதுனாலேயோ இன்றைக்கி நீங்கள் தீமையோ கொடுமையோ இல்லைன்னா அதை நிமித்தம் வேலையை விட்டு துரத்தப்பட்டோ இருந்தீங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருப்பீங்க, இன்றைக்காவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கதை வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் இந்த வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போல நான் வெளியே கொண்டு வருவேன். உண்மையை ஒரு நாளும் மூடி போட்டு மூட முடியாதுங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய நீதியை தயவுசெய்து வெளிச்சத்தை கொண்டு வாங்க, என்னுடைய நியாயம் பட்ட பகலை போல. அப்படின்னா எனக்கு நிறைய கொடுமைகளை இழைச்சிட்ருக்குறாங்க, எனக்கு எதிராக நிறைய காரியங்களை செய்துட்ருக்குறாங்க, ஆண்டவரே அதை பட்ட பகலை போல் கொண்டு வாங்கன்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள். அதுதான் பைபிள் சொல்லி தருது. தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் தீமை செய்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாம். சகோதரி அன்னலட்சுமி ஃப்ரம் போரூர், சென்னை. எனக்கு திருமணமாகி 25 வருடங்களாக குழந்தை இல்லை. 10 வருடமாக மருத்துவ சிகிச்சை எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய குடும்பத்தினரே என்னை ஏளனமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சகோதரி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையை குறித்தும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை குறித்தும் எனக்கு தெரியப்படுத்தினார்கள். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கடைசி தனி ஜெப நேரத்திலே சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்த போது அவர் மங்கள வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் என்னுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தார். 25 வருஷங்களுக்கு பிறகு அழகான குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். 25 வருஷமாக அன்னலட்சுமி குழந்தை இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் ஃபெயிலியரு. கடைசியாக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு சகோதரி இன்ட்ரடியூஸ் பண்ணி மீட்டிங் வந்தாங்க. ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை கேட்டாங்க. தனி ஜெப நேரத்தில் அடிமை அவங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வார்த்தை மனு உருவாகி 25 வருஷமாக அடைக்கப்பட்டிருந்த கற்பத்தை திறந்து அருமையான பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் ஒருவேளை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நான் ரொம்ப வருஷமாக நான் குழந்தை ஒரு பாக்கியத்திற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யூட்ரஸே எனக்கு சின்னதுன்னு சொல்கிறாங்க,
யூட்ரஸில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, யூட்ரஸில் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, கருத்தரிக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. கவலையப்படாதீங்க. டாக்டர் தான் முடியாதுன்னு சொன்னார், ஆண்டவர் முடியாதுன்னு ஒரு நாளும் சொல்லலை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய மாதம் நான் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். இந்த சகோதரிக்கு அன்னலட்சுமிக்கு ஆண்டவர் அந்த கூட்டத்தில் வந்து தான் ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார். 25 வருஷமோ 30 வருஷமோ எத்தனை வருஷமாக இருந்தாலும் வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தேவனை தேடி நாளைக்கு நம்பிக்கையோட காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் வந்துடணும். லேட்டாக வந்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, மேலே சீட் கிடைக்காது, கீழே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, 9:30க்கு வந்து முதல்ல ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு துதிபலி செலுத்தணும். அப்போ தான் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனவே நான் இங்கே 11 மணி 12 மணிக்கு செய்தி நேரத்துக்கெல்லாம் வரக்கூடாது. 9:30க்கு வந்து ஆண்டவரை முதல்ல நல்லா துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஸோ நீங்கள் துதித்து மகிமைப்படுத்திட்டு நல்ல அதுக்கப்புறம் செய்தியை கேட்டுட்டு தனி ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளலாம். உங்களுடைய எல்லா அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறப்பார். திருமணமாகாத பிள்ளைங்க நீங்கள் வாங்க, வியாதியோடு இருக்கிறவங்க, மருத்துவரால் கைவிடப்பட்டவங்க, கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியரு, கேன்சர் வியாதி, டிபி வியாதி, எல்லாரும் வாங்க. இயேசு இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேலே ஆண்டவர் அனுப்புவார். இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் ரொம்ப விசேஷித்தமானது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து, மாநிலங்களிலிருந்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்தடுத்த மாதங்களில் சாட்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் 10 நாள் நாளைக்கு இருக்குது, கண்டிப்பாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டு தேவ சமூகத்திலே முழந்தாள் படியிட்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீர் சொன்னது போல இவர்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் இவருடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றி என் பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக. இவர்களுடைய சொத்து இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதாக, பறிக்கப்பட்ட வேலை திரும்ப கிடைப்பதாக, வழக்குகள் இவர்களுக்கு சாதகமாய் முடிவதாக, இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் இனி வாய்க்காதே போகட்டும் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் இறங்கி வந்த அற்புதத்தை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சி பயப்படாமல் தைரியமாக நடத்தி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த வருஷத்தில் கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இவனுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி அதிசயங்கள் நடக்கட்டும். தடைகள் நீங்கி நிறைய நல்ல காரியங்கள் இந்த வயசில் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.